ஹலோ வேர்ல்ட் அனைவருக்கும் வணக்கம். படையப்பா ரீ ரிலீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படையப்பா ரீ ரிலீஸ் இப்போ பார்க்குறவங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கலாம். ஆனால் இது 1990ஸ்ல எங்கே பார்த்தாலுமே சரி, டீ கடை, பெட்டி கடை, மார்க்கெட் எங்கே போனாலும் சரி படையப்பா புராணம் தான் ஓடிட்டு இருந்தது. அதோட 1996ல் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ரஜினி பேசியதால் அவரை வைத்து ஒரு நீலாம்பரி உருவாக்கியதாக ஒரு சர்ச்சை உருவாக்கப்பட்டு, அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எகிரி போச்சுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் எதிர்பாராத வகையில் அந்த படையப்பா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரிக்கிட்ட இருந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழித்து மீண்டும் இந்த படையப்பா படம் ரீ ரிலீஸ் ஆக அதே உற்சாகத்தோட ரசிகர் மத்தியில் 2K ஜென்ரேஷனும் இந்த படையப்பனை காண வர எப்படி இருக்கும் இந்த 2025க்கான படையப்பா ரீ ரிலீஸ் வாங்க பார்க்கலாம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, படையப்பான்ற ஒரு படம் கதை தெரியலன்னா தமிழகத்தில் தமிழ் மொழியிலுக்கு என்று எழுத தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஊருக்குள்ளே இருக்கும் தெரியும்னு சொன்னோம்னா சின்ன சின்ன ரீவைண்ட். ரஜினி நிறைய சம்பாதித்து தன் சொந்த ஊருக்கு விடுமுறைக்கு வருகிறார். அங்கே ரஜினியின் குடும்பம் தான் பெரிய தலைக்கட்டு. அவர்கள்தான் ஊரில் இருக்கும் அனைவரின் திருமணத்தையும் 6 படையப்பின் முன்னில் நடத்தி வைக்கிறாங்க. அதிலும் ஆண் பெண் இருவரும் சம்மதத்துடன் தான் இந்த திருமணம் நடக்கும். அப்படி இல்லை என்றால் அந்த திருமணம் நடக்காதுன்னு ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்குது. இந்த நேரத்தில் ரஜினி அவர்கள் அந்த ஊரின் பெண் சௌந்தர்யாவை காதலிக்க, ரஜினியின் முறைமாமன் பெண்ணான ரம்யா கிருஷ்ணன் ரஜினியை காதலிக்க, ரஜினியோ சௌந்தர்யாவை திருமணம் செய்கிறார். பிறகு என்ன, நீலாம்பரி எப்படியெல்லாம் படையப்பனை பழிவாங்க வேண்டும் என 18 வருஷம் காத்திருந்து அதே பகையில் வளர பிறகு மீண்டும் என்ன ஆனது என்பது தான் மீதி கதை. இதனுடைய ரீவைண்ட் பார்த்திங்கன்னா 1996 அவர்களில் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்ததால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கிறார். திமுக ஆட்சியை பிடிக்கவே ரஜினியின் ஜெயலலிதா எதிர்பார்ப்பும் ஒரு காரணம் அமைஞ்சதுன்னு பல கருத்தும் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரஜினி கண்டிப்பாக அரசியலில் வந்துடுவார்ன்ற நிலையும் தமிழகத்தில் உருவாக ஒட்டுமொத்த மீடியாவும் வெளிச்சமும் பாய்ஸ் கார்டன் தான் அவங்க வாசல்லே பார்த்து விழுந்து கிடந்ததுன்னு சொல்லலாம். ரஜினியும் வழக்கம் போல் கட்சியெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு அப்படின்ற பாட்டில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டு விலகியிருந்தாராம். இத்தகைய பிரம்மாண்ட எதிர்பார்ப்பில் தான் வந்த படையப்பா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் ரெக்கார்டையும் அடித்து நொறுக்குச்சுன்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல வேண்டும்னா, படையப்பா ரெக்கார்டை அடுத்து வந்த படமான சந்திரமுகி தான் உடைச்சிருக்கு என்பது இன்னொரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க. படையப்பா தமிழகம் தாண்டி தெலுங்கிலும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டதும் கிட்டத்தட்ட 14 கோடி வரை அந்த காலத்தில் தெலுங்கில் வசூலித்தது பார்த்திங்கன்னா, அப்போ உச்சத்தில் இருந்த சிரஞ்சீவி பாலையாவுக்கே அவங்களுக்கே ஷாக் கொடுத்த மாதிரியான ஒரு நியூஸ் தான் சொல்கிறாங்க. முத்து படத்தில் ரகுமானின் இசை எவ்வளோ பேசப்பட்டாலும் ரஜினி ரசிகர்களை அது திருப்திப்படுத்தலன்னு ஒரு பேச்சு இருந்தது. அதில் என்னமோ படையப்பாவின் என் ஆட்டத்தை பாருங்கள்னு சொல்லிட்டு ரகுமான் அவர்கள் ஒரு பக்கா மாசான இசைக்குள் ஒரு கிளாஸாக கொடுத்துருக்கிறதா பார்த்திங்கன்னா, படையப்பாவில் நடந்தக்கூடிய ஏஆர் ரகுமானுடைய மியூசிக்கலுடைய மேஜிக். அதிலும் ரஜினி அவர்கள் ஊஞ்சலை கீழே இறக்கி ஓடும் அவர் போட்ட பிஜிஎம் பார்த்திங்கன்னா, திரையரங்கு முழுவதும் டிடிஎஸை தாண்டி வெளியிலும் விசில் சத்தத்தை காதை கடித்ததுன்னு சொல்லலாம். இதில் கூடுதல் தகவல், அந்த இடத்தில் எப்படி ஒரு இசையை வைக்கலாம் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, அப்போது ப்ரோக்ராம் இன்ஜினியராக இருந்த வேலை பார்த்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. படையப்பா 2K கிட்ஸை கவர்ந்ததா இல்லையா அப்படின்றதான் பார்க்கலாம். படையப்பா 25 வருஷம் கழித்து டிஜிட்டல் யுகத்தில் இன்று காலடி வைத்தாலும் இந்த காலத்தில் பெண்களை தவறாக சாட்டினால் சட்டையை பிடித்து கேள்வி கேட்குற நிலை இருக்கிறது. ஆனால் பிற்போக்குத்தனமான படமாகவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, இன்றைய ரசிகர்கள் இப்படி கொண்டாட்ட நிலையில் இல்லாமல் அவர்களுக்கு ஏற்றபடி அனைத்துமே படையப்பாவில் கொட்டி கிடக்குதுன்னே சொல்கிறாங்க. பாம்பு புத்துக்களை கையை விட்டு எடுக்கிற ரஜினி இன்ட்ரோல் ஆரம்பித்து கயிறு நடந்துக்கிட்டு ஓடுற மாட்டுக்காலில் அழுத்தி பிடிக்கிறதுலேருந்து நாட் பட் த நாட் லீஸ்ட் அப்படின்னு நீலாம்பரிக்கு எச்சரிக்கை விடுக்கிறதுலேருந்து இந்த படையப்பனோட இன்னொரு முகத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லணும். மன்னிக்கணும், என் வீட்டு எஜமானி ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்கிற உங்களுக்கே வயசே ஆகலையான பல காட்சிகளை இந்த ஜென் செட் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா விரும்பி பார்க்குறதா சொல்கிறாங்க. அதிலும் உச்சமாக எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்டான அந்த ஊஞ்சல் சீன் பார்த்திங்கன்னா 1000 வாழ சரவெடி போல் ரசிகர்கள் தங்கள் கைகளையும் விசிலின் சத்தத்திலும் வெடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். குவாலிட்டியை பொறுத்தவரையில் நம்ம சன் டிவியில் பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் முடிந்த அளவுக்கு சிறப்பாக கொடுத்துருக்கன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படைப்பினோட ஆட்டம் 1999 இல்லைங்க, 2025 இல்லை, 2050 வந்தால் கூட குடும்பமாக கொண்டாடுவாங்கன்னு சொல்லி ஒரு நிறைவான திரைவிமர்சனம் எழுதி முடிச்சிருக்காங்க சினி உலகம். இது ஓவரால் ரிவ்யூ தான். எல்லாத்துக்கும் இந்த படம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு விஷயம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.